அவர் விரும்புவதை நாம் செய்வதுதான் கர்த்தருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34 வசனத்துல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லி சீசர்களுக்கு பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். கெத்சமனே பூங்காவில அந்த கடைசி நேரத்துல அவர் அழுது ஜெபித்த போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி பிதாவுடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்து முடித்த ஒரு சர்வ வல்லவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுகிறோம்? நாம் விரும்புகிறதை தேவனுக்கு கொடுக்கிறோமா, அல்லது தேவன் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? நாம் கொடுக்கிறதுல தேவன் மகிமைப்படுவதை பார்க்கலும் அவர் விரும்புகிறதை நாம் செய்யும் போது அதிகமாய் தேவன் மகிமைப்படுகிறார். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதை பாக்கியமாக எண்ணினார்கள். பாத்திரவான்களாக இந்த அடிகளை ஏற்பதற்கு நாங்க பாத்திரவான்களா இருக்கிறபடினால நாங்க சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எல்லா துன்பங்களிலும் அவரே எங்களுக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, பவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும் அப்படி சொன்ன பவுல் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறாருன்னா, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்ட அந்த வார்த்தை தான் அநேக புறஜாதிகளை தேவனிடமாய் சேர்ப்பதற்கு தேவனுடைய சித்தம் பவுனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. அப்ப நம்ம எதை செய்தாலும் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுல ஒரு பெரிய ஒரு நன்மை, அதுல ஒரு பெரிய எழுப்புதலை நம்மளால பார்க்க முடியும். கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.